வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த வாரத்தில் முதல்ல கமாடிட்டிஸில் வழக்கம் போலவே ஆரம்பித்து முதல்ல அதிலேருந்து பார்ப்போம். கோல்டு இந்த வாரம் 2046 அப்படின்ற டாலர் வேல்யூவில் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2055. அது போன வாரம் கடந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரெங்தன் க்ளோசிங் அதில் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. $2080 நெருங்கி போயிருக்காங்க. $2088 வரைக்கும் தான் மேலே போயிருக்கு. மறுபடியும் திருப்பியும் 2055 கீழே கொண்டு வந்து இப்போ $2046 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. கீழே அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் உயிர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ அந்த வகையில் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்கும் நமக்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கடினம். அதே சமயத்தில் 2055 மேலே தொடர்ந்து ஒரு வேகம் எடுத்து மேலே போக ஆரம்பித்தா, இன்றைக்கே அதை தாண்டி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அதை தாண்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து மேலே போகும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 2200 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கோல்டுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் அந்த சந்தர்ப்பங்கள் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னும் தரல கோல்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத. அடுத்து சில்வர் பார்ப்போம். அடுத்து சில்வரும் ஒரு நல்ல இறக்கத்தை இந்த வாரம் கொடுத்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட $23 நெருக்கத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் 2-3 நாட்களாக அந்த ஒரு லெவல்லையே சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் இது என்னென்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிட்டு திருப்பி அதன் உள்ளேயே நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இது 2வது முறை. இருந்தாலும் கூட அந்த 24-23 தான் மேக்ஸிமம் சுழண்டுக்கிட்டு இருக்கிறத கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. ஸோ 23லேருந்து மறுபடியும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 லெவல்லேருந்து அது எப்போ வெளியில் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு சரியான ஓட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். என்ன செய்யுதுங்கிறத சில்வரில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட இப்போ $74 நெருக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன க்ரூட் ஆயில் செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத. ஸோ பெரிய மூமெண்ட் இல்லாதனால இந்த வாரம் அதை கடந்து செல்ல வேண்டியதுதான். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா? நிஃப்டி 21,710 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம 21,485 கடந்த வாரமே கடந்து மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் பெருசாக கிடைக்கல. அந்த லெவல்லேருந்து 21,800 கிட்ட ஒரு ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இன்றைக்கும் அந்த லெவலில் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை அடுத்த வாரம் இந்த 21,800 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 22,490 நோக்கி நிஃப்டி மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த 21,485 இந்த வாரம் இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை அதை உடைக்கப்படும் போது வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 22,490 உடைக்குதா இல்லை 21,485 உடைச்சி கீழே வர முயற்சி பண்ணுதா அப்படிங்கிறத. ஓவராலாக மார்க்கெட் இந்த 2 வாரங்களும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த கிராஃபில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனே நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. பார்க்கலாம் செக்டார்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. அடுத்து செக்டார்ஸை பார்ப்போம். செக்டார்ஸில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது நிஃப்டி பேங்க். இந்த வாரம் நிஃப்டி பேங்கை பொறுத்தளவில் எப்படி இருக்குன்னா, போன வாரமும் இந்த வாரமும் 48,580லேருந்து 47,470க்கு உட்பட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கமும் பெருசாக தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளை அது எடுத்துக்கலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம முதல்ல சொன்னது மாதிரி இந்த வாரம் ஒரு அமைதியான வாரமாகவே இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒருவேளை அடுத்த வாரம் இந்த 48,580 உடைத்து மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் 48,940 வரைக்கும்
போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 47,470 பேங்க் நிஃப்டிக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ அது உடைக்கப்படும் போது ஒரு வீக்னஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த செக்டர், அடுத்து ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவில் 21,640 அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு 3-4 வாரங்களாகவே அதை கடக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை அடுத்த வாரம் அதை உடைத்து மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 23,320 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் 20,665 நோக்கி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக ஃபின்னிஃப்டியில் நமக்கு வாய்ப்புகள் மாறுறதுக்கு சான்சஸாக இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது 2 வாரங்களாகவே எப்படி நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஃபின் நிஃப்டியில் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத. அடுத்த செக்டர் பார்ப்போம். நிஃப்டி ஐடியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 35,400 அப்படிங்கிற அந்த லெவலில் ஒரு ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வாரம் அதையும் தாண்ட முடியாமல் கீழே மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ஒன்று எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் லோ இந்த வாரம்னு பார்த்திங்கன்னா 34,236. ஸோ அதையும் தொட்டுட்டு 34,851 இந்த வாரம் க்ளோசிங் இருந்துகிட்ருக்கு. எனிவே திருப்பி 35,400 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ அந்த இடத்த தாண்டி அது மேலே போகும்போது தான் நமக்கு 38,840 அப்படிங்கிற ஒரு லெவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே ஒரு பெஸ்ட் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது 33,100 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 2 லெவல்களும் எப்படி பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி ஐடியை பொறுத்தளவில் 35,400 தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுதுன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இந்த வாரம் 17,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி 17,470ங்கிற ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கிராஸ் பண்ணி நெருங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 17,470க்கு மேலே போகும்போது 17,825 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அந்த 17,000 இனிமேல் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து இந்த 17,470 கட் பண்ணி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அடுத்த வாரம் பாருமாலாம் இருக்கான்ட்டு. அடுத்த செக்டர் பார்ப்போம். நிஃப்டி எஃப்எம்சிஜி போன வாரம் 57,000 நெருங்கி க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் 57,000க்கு மேலேயே போயிடுச்சு. 57,667 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸான 58,320 அப்படிங்கிற இந்த லெவலை டச் பண்ணுற நெருக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக அந்த இடம் இருக்குது. அதையும் அடுத்த வாரம் கடந்தாங்க அப்படின்னா 59,940 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வரும். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போது நமக்கு 57,000 மாறி இருக்கிறத நிஃப்டி எஃப்எம்சிஜியில் பார்க்குறோம். தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு செக்டராக எஃப்எம்சிஜி மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த வாரம் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்த இந்த பர்டிகுலர் செக்டர் இந்த வாரம் ஒரு பிரீத் எடுக்கிறதுக்காக நின்றுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட அந்த 18,125ன்றதுக்கு 175 வரைக்கும் நெருங்கி வந்திருக்காங்க. வந்து இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா 18,436 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் சேம் 18,835ங்கிறது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் இந்த வாரமும் அது கடந்து செல்ல முடியாத அளவுக்கு நின்று இருக்கிறதுனால அடுத்த வாரம் அதை தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா 19,335 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போதைக்கு 18,125 ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத நிஃப்டி ஆட்டோவில் பார்க்கும்போது தெரியுது. என்ன செய்யுது அடுத்த வாரங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 785லேருந்து நேராக 860 போய் நோக்கி போன மாதிரி நேற்று 2 நாளும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கடைசியாக அந்த வியாழன் வெள்ளி 2 நாட்கள் மட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. இன்றைக்கி வந்து அந்த 860 நெருங்கி தொட்டிருந்தாலும் கூட அங்கேயே க்ளோசிங் கொடுக்க முடியல. 844 கொண்டு வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 863 வரைக்கும் ஆகி போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் அப்மோ ரியாலிட்டியில் இருந்துக்கிட்டு இருக்கிறத கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ போகணும்னு தெரியல. இருந்தாலும் 860 தாண்டும் போது
925 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 820ம் 785 இப்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ரியாலிட்டியில் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. வரக்கூடிய வாரத்தில் ரியாலிட்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல். நிஃப்டி ஆட்டோ மாதிரியே ஒரு வேகமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு வந்துச்சு. இந்த வாரம் 7985 கடந்து போகும்னு எதிர்பார்த்தது. ஆனாலும் இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்கல. 7871 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7985 அண்ட் 8120 தான் இப்போதைக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7690 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு வருது. என்ன செய்த அடுத்த வாரம் தொடர்ந்து அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பிரீத் எடுத்துருக்கிறதுனால தொடர்ந்து திருப்பி அடுத்த வாரம் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் 7985க்கு மேலே போகும்போது இந்த 8120 ஒரு வாய்ப்புகளாக எடுத்து கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. என்ன செய்யுதுன்றதை மெட்டலில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஒரு சின்ன மூமெண்ட்டுகளாக நமக்கு அந்த 5 நாட்களும் இருந்தாலும் கூட ஆனாலும் ஒவ்வொரு படியாக மேலே போனது தான் நம்ம பார்க்க முடியுது. 9770 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரமும் 9450க்கு மேலே தான் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்டை எடுத்து மேலே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 10250 தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு இருக்குங்கிறதுனால அடுத்தபடியாக அந்த இடத்துக்கு நெருங்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் வாட்ச் பண்ணணும். ஆயில் செக்டாரில் உங்களுடைய பொசிஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி அதனுடைய வாய்ப்புகள் நமக்கு ப்ராஃபிட் அளிக்கக்கூடிய வகையில் இருந்தால் டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கிட்டத்தட்ட சில செக்டார்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளையிங் மூடில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அவுட் பர்ஃபார்மிங் செக்டார்ஸாக இருந்த சில செக்டார்கள் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இந்த வாரத்தினுடைய செக்டாரல் லெவல். ஓவராலாக நிஃப்டி இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலன்னா கூட சில பர்டிகுலர் செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் தொடர்ந்து மார்க்கெட்டில் ஒரு கண்காணிப்போடு இருக்கிறது நல்லது. 21485 ஒரு தடுப்பாக இருந்து கடந்த ஒரு 8 நாட்களாக தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்ந்தால் மேலே கிட்டத்தட்ட 22490 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை அந்த வாய்ப்பை கொடுக்காம நான் 21485 கடந்து கீழே வரும்போது 21000ம் 20485 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக நமக்கு நிஃப்டியில் இருக்குங்கிறது தான் வரக்கூடிய வாரத்துக்கான ஒரு நிலவரமாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து அடுத்த பதிவில் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.